ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரொவைல் வந்து பார்த்துருவீங்க. ப்ரொவைல் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங் எப்படி நீங்கள் வந்து சிம்பிளாக உங்கள் இமேஜை வந்து ஆட் பண்ணி இந்த எப்படி நீங்கள் வந்து ப்ரொவைல் வந்து பார்த்த மாதிரி எப்படி நீங்கள் வந்து எடிட் பண்ண சொல்லிட்டு நம்ம இதில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம இதில் வந்து பார்க்கலாம். நீங்கள் வீடியோ வந்து முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு வீடியோ வந்து எப்படி நீங்கள் வந்து எடிட் பண்ண சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துங்க. ஃபஸ்ட் இந்த எடிட் பண்ண பார்த்தா ஆயில் மோஷன் அப்ளிகேஷன் ஆப் பார்த்தா கேட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப்போட என்டர்பிரைஸ் பார்த்தா உங்களுக்கு இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மாப் வந்துச்சுன்னா வந்து மேக் பண்ணிப்பேன். இதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து புக் மாப் வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் மாப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணினா கீழே பார்த்தா ஒரு ஆடியோ இருக்கும். மேலே பார்த்தா வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ரிமூவ் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணுவேன். இதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஒரு ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் வந்து இருக்கும். அந்த இமேஜுக்கான எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. காப்பி பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் இருங்க. நீங்கள் அது சிம்பிளாக நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணி எடுத்துங்க. இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைட் அப்படியே ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து எங்கே வந்து ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அவங்க வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் வந்து டெக்ஸ்ட் வந்து நேம் வந்து ரீஎடிட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் ரன் பண்ணி எடுத்து வந்துருங்க. என்ன பண்ணுறனோ அதை அப்படியே சேமாக நீங்கள் பண்ணிங்க. கரெக்டாக இது மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு நீங்கள் காப்பி பண்ணிங்கள ஆல்ரெடி இருந்த இமேஜுக்கான எஃபர்ட் அது இப்போ அந்த எஃபர்ட் வந்து இந்த இமேஜுக்கு வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. பேஸ்ட் பண்ணி விட்டால் கரெக்டாக பார்த்தா அந்த எஃபர்ட் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து எஃபர்ட் ஆட் பண்ணால் கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக அந்த லிரிக்கு மேலே வந்து நேமுக்கு மேலே வந்து ப்ளேஸ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு குரூப் லேயர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த குரூப் லேயரில் நீங்கள் வந்து எப்படி இந்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணலாம். 5:15 பார்த்தா உங்களுக்கு பார்த்தா ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணாமல் குரூப் லேயருக்கு முன்னாடி ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜில் நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த குரூப்பில் இருக்கிற இமேஜுக்கு எப்படி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குரூப்பில் இருக்கிற இமேஜுக்கு நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்தா ஒரு லேயர்லேயே 3 குரூப் லேயர் இருக்கும். அந்த குரூப்பில் எல்லா குரூப் லேயருமே சிம்பிளாக இந்த ஸ்டெப்பில் நீங்கள் வந்து எடிட் பண்ண போகிறீங்க. லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தா நான் அந்த இமேஜ் வந்து பார்த்தா ஒரு ரேஷியோவில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக 4:5 ரேஷியோவில் நான் வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இதுக்கான இருங்க நான் வந்து இல்லை கிராப் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். நீங்கள் வந்து பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு ப்ளஸ் ஆகி செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா ரேஷியோக்கான ஆப்ஷன்லாம் இருக்குது. இதில் பார்த்தா தேர்டாக பார்த்தா 4:5 ரேஷியோ நான் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ப்ளஸ் ஆகி செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிற வந்து எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்க ஃபஸ்ட் அந்த ஃபோல்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைட் அளவு ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மேலே வந்து 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்பேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் வந்து இமேஜ் வந்து ஃபுல்லாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக தர அளவுக்கு செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே செட்டிங் பார்த்து ஏர் ஆஃப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேம் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கீழே வந்து எக்ஸ்போர்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணால் வந்து இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகிடும். இமேஜ் ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆக முடிஞ்சோன்னா சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கேலரியில் சேவ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மாப் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு இப்போ வந்து குரூப் லேயர் கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போங்க. லைட்டாக இப்போ நீங்கள் வந்து இமேஜ் லேயர் வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கே கலர் அண்ட் ஃபில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் குரூப் லேயரில். இல்லைனா நீங்கள் பாருங்க அலைன் மோஷன் ஆப்பில் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு மீடியா ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அது இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இமேஜ் கட் பண்ணிங்க. மேலே இருக்கிற ரேஜன் லேயருக்கு ஏற்ற மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண லேயர் செலக்ட் பண்ணிட்டு மூவ் ட்ரெஸ் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து கிளியராக தர நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே இருக்கிற எல்லா குரூப்பில் இருக்குமே நீங்கள் செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இமேஜின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஐக்கன் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அது கீழே ஒரு ஸ்டார் ஐக்கன் ஆப்ஷன் இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடில் ப்ளஸ் ஐக்கன் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தா வந்து இது மாதிரி ஒன்று வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் இது குரூப்பில் நம்ம அங்கே ரீப்ளேஸ் பண்ணால் தான் குரூப்பில் கிளிக் பண்ணி எடிட் குரூப் போய்ட்டு உள்ள வந்து இமேஜ் வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. சிம்பிளாக இமேஜில் கிளிக் பண்ணுங்கள். கலர் ஃபில் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஐக்கன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கிராப் பண்ணி இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பேக் வந்து செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து அது வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இமேஜில் வந்து எம்டியாக இருக்கும். இங்கே வந்து எப்படி நீங்கள் ஃபில் பண்ணுறதுனா இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 3:02 வந்து சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி இமேஜ் வந்து சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வந்துருங்க.
கரெக்டாக இந்த லேயர் வரையும் நீங்கள் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் இப்போ இந்த ஏருக்கு பார்த்துட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் காப்பி 8 லேயர் கேட்கும். கரெக்டாக அந்த 8 லேயர் இருக்கான்னு செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த புக் மார்க் போய்ட்டு சேம் அந்த ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 8 லேயர் கிளிக் பண்ணால் அந்த 8 லேயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். கரெக்டாக அந்த ஆட் பண்ண 8 லேயரும் கரெக்டாக நீங்கள் புக் மார்க் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கும். இப்போ சிம்பிளாக நீங்கள் இந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டைம் ஆஃப் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து புக் மார்க் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற பாருங்க. கரெக்டாக ஒரு லேயரை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணி விட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க. நான் வந்து கரெக்டாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் கரெக்டாக இருக்கிற குரூப் லேயரில் அந்த புக் மார்க் ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக் செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த லேயர் மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாமே நீங்கள் வந்து டைம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிடலாம் ஆயிருமே. இப்போ நீங்கள் வந்து கீழே வந்து மூவ் பண்ணால் அது வந்து ஃபுல் லேயர் 8 லேயர் நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே இந்த குரூப் ஆப்ஷனில் போட்டுட்டு நெக்ஸ்ட் இப்போ அந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துருங்க. எடுத்து வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். இருங்க, இங்கே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் இப்போ அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு அன்குரூப் வந்து கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அன்குரூப் ஆகிடும். கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான். நீங்கள் வந்து இப்போ சிம்பிளாக நீங்கள் வந்து எடிட் பண்ணிட்டுருவீங்க. லாஸ்ட்டில் மட்டும் இந்த குரூப்பில் சிம்பிளாக நம்ம எடிட் பண்ணுறோம். எடிட் குரூப் போய்ட்டு உள்ள இமேஜ் மட்டும் நீங்கள் வந்து கலர் ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு மேலே வந்து செட்டிங் பாக்ஸில் ஏர் ஆஃப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து செட்டாக செக் பண்ணிட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி அவங்க வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோடனே நீங்கள் சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேலரி வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை.